கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 31வது வசனம். ரோமர் 9:31. ரோமன்ஸ் 9:31. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலுடைய ஒரு சோகமான இடத்தை காட்டுறார். அவங்க நீதி பிரமாணத்தை தேடினாங்க. என்ன, அவங்க எல்லா முயற்சியோட எல்லா இதோட என்ன பண்ணாங்க, இந்த பிரமாணத்திலிருந்து எப்படியாவது கர்த்தரை முன்னாடி தகுதி உள்ளவங்களாக வந்துடணும்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணலைன்னா, அவங்க விசுவாசத்தின்படி செய்யாமல் அவங்க கிரியையின்படி செஞ்சதுனால. இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் தேசம் அவங்க மோசேயினுடைய பிரமாணத்தின் மூலமாக எப்படியாவது, அதாவது அவங்க தேடினது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பொறுப்பாக, ஒரு டிசிப்ளினாக, ஒரு கீழ்ப்படிதலோட ரொம்ப தங்களை ஒப்பு கொடுத்தவங்களா உண்மையாக தான் தேடினாங்க. ஆனால் என்னென்னா, அவங்ககிட்ட என்ன பண்ண முடியல, ஒரு தேவ நீதியை பெற முடியல. ஏன்னா அவங்க எதன் மூலமாக, கிரியையின் மூலமாக. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? பிரமாணம் நீங்கள் பாவியின் காட்டுவதற்காகவும் உங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் வேண்டும் என்று காட்டுவதற்காக தான். ஏன்னா பிரமாணம் என்ன காட்டுது, உங்களுடைய முழுமையான கீழ்ப்படிதல் எல்லாமே இருக்கணும்னு சொல்லக்கூடியதான். ஆனால் அது அவங்களால பெற முடியல. ஏன்னா கலாத்தியர் 3வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லும்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதனுடைய காரியத்தை என்ன சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் உங்களை கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற உபாத்தியார். அப்போ தேவநீதி இல்லாமலே, என்ன தேவநீதி நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒரு தேவநீதி ஏற்கனவே வெளியாக்கப்பட்டது. அதை குறித்து எது சாட்சி கொடுக்குது? நியாயப்பிரமாணம் சாட்சி கொடுக்குது. ஏன்னா ரோமர் 3வது அதிகாரம் 21, 22 ரொம்ப தெளிவாக சொன்னார். அதே மாதிரி ரோமர் 10வது அதிகாரம் 3வது சொல்லும்போது என்ன சொல்ல, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, சுயநீதியை தேடினாங்க, தேவநீதியை தேடாம. அப்போ அவங்களுடைய இது என்னன்னா, அவங்க இந்த நீதியை அடையாமல் போயிட்டாங்க. பிகாஸ் என்ன காரணம், அவங்களால முழுமையாக கீழ்ப்படிய முடியல. ஏன்னா அவங்களுடைய நீதி என்பது எதில் வந்தது, அவங்களுடைய முயற்சியில், அவங்க ஏதாவது ரூல் கீப் பண்ணுறதில்ல, எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி வச்சாங்களே ஒழிய விசுவாசத்தில் இல்லை. அதனால் என்ன ஒரு துக்கம், புறஜாதியார் நீதியை பெற்றாங்க, அவங்க நீதியை தேடலை. ஆனால் தேடின இஸ்ரவேலர்களோ அதை அடையாமல் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ரெண்டும் எதிர்மறை சொல்கிறத புரியுதா உங்களுக்கு? அதாவது யூதர்களுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு, எப்பா யூத ஜனமே, நீங்கள் தேவ நீதியை தேடினீங்க, உங்கள் கிரியையின்படி தேடினீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, விசுவாசத்தின்படி தேடலை. ஆனால் தேடாத புறஜாதியார் அதை பெற்றுக்கொண்டாங்க. காரணம் என்ன, அவங்க விசுவாசத்தினால. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எவ்வளவுதான் உங்களுக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு தாக்கம் இருந்து, ஆனால் அது விசுவாசம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது உங்களை ஒன்றும் இல்லாமல் ஃப்ரஸ்ட்ரேட் தான் பண்ணும், உங்களை ஒன்றும் இல்லாமல் ஒரு கொதி தான் பண்ண வைக்கும். ஏன்னா இஸ்ரவேல் யூதர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப கடுமையாக உழைத்தாங்க, ஆனால் இலக்க விட்டுட்டாங்க. அப்போ என்னன்னா, கிறிஸ்து மூலமாக தான் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியும், விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னன்னா, இங்கே நீங்கள் ஒரு கீழ்ப்படிதல் என்னவா இருக்கணும்னா, விசுவாசத்தில் இருக்கும், பயத்தில் இருக்கக்கூடாது. எப்படி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ள கேட்குறேன். இன்றைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது, இது பண்ணுற காரியம் என்ன தெரியுமா, மொட்டை அடிக்கிறது, இல்லை காளையை வெட்டுறது, இல்லை ஏதாவது கொடுக்குற காரணம் என்ன தெரியுமா, இல்லைன்னா சாமி அடிச்சிடும், பயம். எப்படி, இது செய்யலைன்னா எனக்கு சாமி என்னை அடிச்சிரும், முனி அடிச்சிரும், பேய் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் என்ன, இல்லைப்பா நான் உன்னை நேசிக்கிறேன், அன்பு. அப்போ எனக்கு அருமையானவர்களே சிந்திச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எதுக்காக கர்த்தரை தேடுறீங்க, எப்படி தேடுறீங்க? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னை அங்கீகரிக்கணும், அவர் நான் நல்லவன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை எதுக்காக தேடுறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவ நீதி நீங்கள் பெற்றுக்கொள்வது, நீங்கள் செஞ்சு நீங்கள் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அப்போ இஸ்ரவேல் செய்த மக்கள் செய்த அதே தப்பை நம்ம செய்கிறோமா?
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அதே தப்பு செய்கிறோமா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையான நன்றாக சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்மகிட்ட நிறைய ஜீல் இருக்கு, கர்த்தருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு. ஆனால் அது உண்மையான விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குதா? அப்போ நீங்கள் விசுவாசத்தில் வர்றீங்களா, பயத்தில் வர்றீங்களா? பலபிதாவே, இதோ உம்முடைய நீதியை நாடி வருவது ஒரு பயத்தினால இல்லாமல், ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்துவை எனக்காக ஒப்பு கொடுத்தார் என்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இப்போதும் தேவ ஆவியானவர் தாமே ஆண்டவரே பயத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் ஆகும் நீதியை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.